இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பெயர் சொல்லி அழைத்து நம்மை குணமாக்குகிறார், நம் தவறை திருத்துகிறார். பெயர் சொல்லி அழைத்து அவர் மனதிலுள்ள பாரத்தை நம்மோடு ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து பெயர் சொல்லி அழைத்து துயரம், வறுமை, துன்பத்திலிருந்து நம்மளை வெளியேற்றுகிறார், தூக்கி விடுகிறார் என்று நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைய தினத்திலும் கூட ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வயசானதுக்கு அப்புறமா அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனை, ஒரு ஈசாக்க ஆண்டவர் கொடுத்தாரு. சரியா? இப்போ நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட பெற்றதுக்கு அப்புறமாவும் இந்த ஆபிரகாம் நம்மிடம் நல்ல பயபக்தியா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்றதுக்காக, டெஸ்ட் பண்றதுக்காக இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ஏக சுதனை நீ பலியிடணும். மோரியா தேசத்துல நான் காண்பிக்கிற ஒரு மலையின் மேல நீ ஈசாக்க பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? இதை கேட்ட உடனே இந்த ஆபிரகாம் டிலே பண்ணவே இல்லை, ஈசாக்க கூட்டிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு பலியிட. சரியா? ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், கர்ப்பம் செத்து போன நிலைமையில இருந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்கை தர ஆண்டவரால் முடியுமானால், ஒருவேளை நான் இதை ஈசாக்க பலியிட்டா கூட அந்த செத்து போன ஈசாக்க மறுபடியும் உயிரோடு எழுப்ப ஆண்டவரால் முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்திருப்பார். சரியா? அதனாலதான் நல்ல சூப்பரா ஈசாக்க கூட்டுட்டே ஈசாக்கு மேல விறக வச்சே சுமத்தி என்ன பண்ணிட்டாரு, கூட்டு போயிட்டாரு. சரியா? இப்போ அங்க போன இடத்துல பலியிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அந்த கத்தியை ஓங்கும் போது அப்பந்தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ ஆண்டவர் எதுக்காக நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறார்? ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, சரியா, எச்சரிக்கிறதுக்காக நம் பெயரை சொல்லி அழைக்கிறார். சரியா? இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நடந்தது. மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நீ தான் வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக அந்த முச்செடியில நெருப்பு வரும் அப்படிதானே, நெருப்பின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இப்போ இந்த மோசே இது என்ன நல்ல பசுமையா இருக்கிற இந்த செடி எப்படி எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்ப்பாரு. அப்போ அவர் காலில் செருப்பு போட்டிருக்கத மறந்துடுவார். என்ன, செருப்பு போட்டுட்டே தான் என்ன அங்கே பக்கத்துல பார்க்குறாரு. ஆண்டவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர்ல. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே மோசே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ பாதரட்சைய கலற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார். என்ன, அப்போ ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பெயர் சொல்லி அழைக்கிறார். சரியா? நான் என்னோட கிளாஸ்மேட் சின்ன வயசுல ஒரு பொண்ணுன்னு, அவள் சின்ன வயசுலயே ஆண்டவரை நல்லா அறிஞ்சவளா, அபிஷேகம் பெற்ற மகளாக இருந்தா. அப்போ ஒரு முறை என்கிட்ட சொன்னிருந்தா என்ன அப்படின்னா, அவள் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு நடந்து வரும்போது அப்போ ஆண்டவர் பேசுவாராம், கீழே ஒழுங்கா பார்த்து நட, கீழே எவ்வளோ பெரிய கல் இருக்கு, உன் கால் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஒழுங்கா கீழே பார்த்து நட அப்படிலாம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வருவாராம் ஆண்டவர். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரியுதுன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ ரீசெண்டா ஒரு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, அவங்க எப்பவுமே காலையில 5 o'clock எழும்பி ப்ரேயர் பண்ணுவாங்களாம். சரியா? அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு எழுப்புறாங்களாம், எழும்பி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க டைம் பார்த்தா 3 o'clock தான் ஆச்சான். அப்போ இவங்களுக்கு மணி 3 தான் ஆகுதா, நான் 5 மணிக்கு தானே எழும்பி ப்ரேயர் பண்ணுவேன், நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் சப்பா, கரெக்டாக 5 மணிக்கு நான் எழுப்பி ப்ரேயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாங்களாம். அப்போ மறுபடியும் ஆண்டவர் எழுந்து ப்ரேயர் பண்ணு அப்படிங்கிறாங்களாம். இவங்க ப்ளீஸ் ஏசப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் 5 மணிக்கு கரெக்டாக எழும்பி ப்ரேயர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாங்களாம். இப்போ ஆண்டவர் மூணாவது ட்ரிப்பு கொஞ்சம் கோபத்திலே, எழும்புன்னு சொல்கிறேன்ல, எழும்பி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தில் சொன்னோன்னே இவங்க பயந்து எழும்பி பக்கத்தில் தான் முழங்கால் போட்டாங்களாம். அவங்களுக்கு நேராக மேலே இருந்த ஃபேன் டப்புன்னு கலண்டு கீழே விழுந்துடுச்சான். ஒருவேளை அந்த இடத்துல அவங்க ஆண்டவருக்கு ஒபே பண்ணாமல் அதிலே படுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், என்ன நம்மளுக்கு வரவேண்டிய ஆபத்தை தடுத்து நிறுத்துறதற்காக நம்ம இப்போ பெயர் சொல்லி அழைக்கிறார். சரியா? அப்போ நம்ம பெயர் சொல்லி அழைக்கும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒபே பண்ணணும். சரியா? நம்ம ஆபத்தை தடுத்து நிறுத்திட்டு அந்த ஆபத்திலிருந்து வெளியில வருவதற்கும் வழிவகை அவர் செய்வார். சரியா? இப்போ ஆபிரகாம் அங்கே ஈசாக்கு இப்போ பலியிடலை, இப்போ ஆண்டவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதேன்னு சொல்லியாச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு எதை பலியிடன்னு தெரியல, ஏன்னா இவங்க ஆட்டுக்குட்டி அதெல்லாம் ஒன்றுமே எடுத்துட்டு
போகலை. சரியா, விறகு அந்த வாள் ஈசாக்க தான் கூட்டிட்டு போயிருந்தாரு. அவர் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் எதுவும் எடுத்துட்டு போகலை. சரியா, அப்போ ஆண்டவர் எப்படி வழிவாசலை திறக்கிறாருன்னு பாருங்க. பக்கத்துல பார்த்தா அந்த ஒரு முட்புதர்ல ஒன்று இருக்கு, ஒரு ஆட்டுக்கடா மாட்டிக்கிட்டு இருக்குது. சரியா, இவங்க வந்தது அந்த மலை மேலே ஏறி வந்தது இவங்க 2 பேர் தான். அந்த ஆட்டுக்கடா எங்க இருந்து வந்துச்சுனே தெரியல. ஆனா அப்படிதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர், வழிவாசல்களை திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு பயந்து ஒரு ஆபத்து என்ன பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி துரத்திட்டே இருக்காங்க. ஸ்பீடா வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல எய்தாப்ல என்ன இருக்குது, செங்கடல். இப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. இப்போ இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, பெரிய ஆபத்து. அந்த ஆபத்துல இருந்து எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த செங்கடல் என்ன ஆகுது, 2ஆ பிளக்குது. நீங்க வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் ஆபத்துல இருக்கிறேன், இது ஆபத்துன்னு எனக்கு தெரியுது, ஆனா அந்த ஆபத்துல இருந்து நான் எப்படி வெளியில வர, இது பாவம்னு எனக்கு தெரியுது, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியில வர அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதற்கான போக்கை என்ன பண்ணுவாரு, விடுவார். வழிவாசல்களை திறப்பார். செங்கடல் 2ஆ பிளந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, வழி உண்டாகுது. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் தான் அவரு. சரியா, நம்மளுக்கு வந்து எத்தனையோ ஆபத்துகள் நம்மளுக்கு வந்த போதிலும் ஒவ்வொரு ஆபத்திலையும் நம்ம என்ன பண்றாரு, அவர் நேர்த்தியா ஒரு தகப்பன் தன் சின்ன நம்ம பிள்ளையோட கரங்களை பிடித்து நடத்துவது போல அழகா நடத்தி கொண்டு வருகிறார். என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிள்ளையை நம்ம வந்து இடுப்புல கூட தூக்கி வச்சு போனேன். அதுபோல ஆண்டவர் அவருடைய கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஆபத்து வரும் பொழுது இது ஆபத்து, கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆபத்திலிருந்து வெளியில வருவதற்கு வழியையும் அவர் ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். நீங்க இப்போ ஒரு பாவத்துல இருக்கிறீங்களா, ஒரு ஆபத்துக்குள்ள இருக்கிறீங்களா, நீங்க ஆண்டவர்கிட்ட இப்போ கேளுங்க, அவர் உங்களுக்கு வழி வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை தான் பெயரிட்டு அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ வந்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை எச்சரிக்கிற அந்த ஆபத்திலிருந்து நீ வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, ஆபத்தை தடுத்தது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, வழியை உண்டாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜெபம். இசப்பா, எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலும் நீங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீங்களே, நன்றி ஏசப்பா. இப்பொழுது கூட அந்த பெரிய ஆபத்திலிருந்து நான் எப்படி வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க கரங்களை பிடித்து கொண்டு நீங்கள் வழியை உண்டாக்குங்கப்பா. அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றி தாங்க ஏசப்பா. அந்த பாவ கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீங்கள் வெளியேற்றி தாங்க ஏசப்பா. அப்பா, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக இருந்த அந்த செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா ஏசப்பா. உமக்கு இது லேசான காரியமே சப்பா. நீங்க ஆபத்திலே கலங்கி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விடுவிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீங்க வழி வாசல்களை ஏற்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.